ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஆர்க் அல்டிமேட் தான் ப்ளே பண்ண போகிறோம். இது என்னோடய முதல் வீடியோ, என்னோடய முதல் எபிசோடு இது தான். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? முதல்ல நம்ம இந்த கேரட்டோட ஸ்கின் டோனு, ஹேர் ஸ்டைலு, அப்புறம் ஐஸோட கலரு, பேர், இந்த ஜோன்லாம் செட் பண்ணிக்குவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் லைக் பண்ணலாம் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வாய்ஸ் கொடுக்குறதுல ஏதோ கொஞ்சம் உங்களுக்கு இதாக இருக்குது, இதை சேஞ்ச் பண்ணுங்கள், வீடியோவில் இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க, கமெண்ட் போட்டுருங்க. சரி வாங்க நம்ம இப்போ போய் பார்க்கலாமா? இந்த அக்கா பேசுகிறதெல்லாம் நீங்கள் அப்புறமா பார்த்துக்கோங்க. நான் இந்த இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன், ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். ரொம்ப நாள் கழித்து ஆர்க் அல்டிமேட் விளாட்றோம். இந்த ஃபீலே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. முதல்ல இப்போ ஸ்பான் ஆன இடம்னா வெஸ்ட்டு ஜோன். நான் 3ல் தான் எப்பயும் ஸ்பான் ஆவேன். அந்த இடத்துலலாம் ஸ்பான் ஆகிருக்கேன். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போய் தான் எப்பயுமே நான் கேமெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். அங்கே போய்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த டுட்டோரியல்லாம் காட்டும். அந்த டுட்டோரியல்லாம் நான் முடிச்சுட்டு அப்படியே அந்த இடத்துக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இந்த டுட்டோரியல்லாம் முடிக்கிறதெல்லாம் உங்களுக்கே தெரியும், எப்படி முடிச்சிருங்க. 3rd பர்சனில் மாற்றிட்டு நான் அங்கே போய்ட்டு காட்டுறேன். இல்லைனா வீடியோ கொஞ்சம் பெருசாக போயிடும். இப்போயே நிறைய இடத்துல டக்குன்னு கட் பண்ணி தான் போட்டிருப்பேன். அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துக்கு போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். சரியா, அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த ரிவரை கிராஸ் பண்ணிட்டா போதும். அந்தாண்ட போய் தான் நான் எப்போயுமே கேமு ஆர்க்கு விளாண்டாலே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அது ஓல்டு ஆர்க்காக இருந்தாலும் சரி, புதுசாக இருந்தாலும் சரி, இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இதுதான் என்னோடய லக்கியான ப்ளேஸ். இவன் வேறு போட்டு அடிச்சுட்டே இருக்கானே, விட்டு விட்றா, ஐயோ சாவடிச்சுடுவான்னு இருக்கீங்க. ஐயோ, என் வாழ்க்கையிலேயே நடக்காத ஒரு விஷயம். ஆர்க்கில் முதல் டைம் ஸ்பானான உடனே செத்து போயிருக்கேன். நான் எப்பயுமே இப்படி செத்ததே இல்லை. முதல் டைமே என்னை கொண்டுட்டாங்க. இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோ? ஆர்க்கு அல்டிமேட்டு முதல்லையே சாவடிக்கிறானுங்களே. 2025 சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அருமையாக இருக்குது கேம்லேயே. சரி போய் பார்ப்போம். நம்ம அந்த இடத்துக்கு எப்படியோ வந்துட்டோம். நம்ம இப்போ ஏன்னா அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன்னா ரொம்ப வர்றது எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஓடி தான் வந்திருப்பேன். அதனால் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ ஆர்பிட்டில் மாற்றிட்டு ஒரு எமௌண்ட்டை போட்டு நம்ம எப்பயும் போல் கேம் ப்ளேவை ஆரம்பிச்சிடலாம். இல்லைங்க, இப்போ நம்ம கொஞ்சம் ஆர்பிட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ எமௌண்ட்டு எங்கே இருக்குன்னு மட்டும் தேடி கண்டுபிடிச்சிட்டு எமௌண்ட்டை ஒன்று போட்டு விட்டு நம்ம கேம் ப்ளேவை ஆரம்பிச்சிடலாம். எமௌண்ட்டை தேடுறேன், கிடைக்கவே மாட்டேங்குது. இதில் செட்டிங்ஸ் தான் கொஞ்சம் கூட ஒத்து வர மாட்டேங்குது எனக்கு. அப்புறம் எப்படியோ தேடி எமௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு எமௌண்ட்டையும் போட்டாச்சு, ஒரு வெற்றிக்குரிய போட்டாச்சு. நம்ம இப்போ போய் நம்ம எப்பயும் போல் கேம் ப்ளேவை ஆரம்பிக்கலாம். நம்ம இன்றைக்கி என்ன பிளான்னா, முதல்ல ஒரு சின்னதாக ஒரு வீடை கட்டிட்டு அப்புறம் ஒரு டைனோ எப்படி ஒன்று எபிசோட்லேயே டேம் பண்ணணும்னு நினைக்கிறேன். டேம் பண்ண முடியுமா தெரியல. டேம் பண்ண முடிஞ்சதுன்னு பார்க்கலாம். சரி, அதுக்கு தேவையான ரிசர்ச்லாம் கொஞ்சம் எடுப்போம். நம்ம இப்போ முதல்ல ஸ்டோன் ஆச்சிட்டு செய்யலாமா, இல்லை ஸ்டோன் பிக்கெக்ஸ் தான் செய்ய முடியுமா? ஸ்டோன் பிக்கெக்ஸ் ஒன்று செஞ்சுட்டு அதுக்கு ஒரு ஸ்டோன் தேவைப்படுதா? ஸ்டோன் பிக்கெக்ஸ்க்கு ஒரு ஸ்டோன் எடுத்துகிட்டு அந்த ஸ்டோன் பிக்கெக்ஸ் செஞ்சுட்டு அப்புறம் ஸ்டோன் ஆச்செட்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் டூல்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு வீட்டை கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம டேம் பண்ண போகலாம். அதுங்காட்டி ஒரு லெவல் வேறு வந்திருக்கு. நீங்கள் ஸ்டோன் ஆக்ஸை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் ஆச்சிட்டு செய்வோம். ஒரு லெவல் வந்துடுச்சு. ஸ்டோன் ஆச்சிட்டை ஃபஸ்ட்டு இன்கிராம்ஸில் லேர்ன் பண்ணுவோம். லேர்ன் பண்ணியாச்சு. இப்போ இதுவும் கிராஃப்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். என்னத்துக்கு ஸ்டோன் பிக்கெக்ஸும் கிராஃப்ட் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. அதுங்காட்டி இன்னொரு லெவல் வேறு வந்துவிட்டோம். நம்ம அதையும் லெவலப் பண்ணி விட்டு நம்ம இப்போ போய் ஸ்டோன் ஆச்சிட்டு செய்யறதுக்கான ரிசோர்ஸ் எடுப்போம். அதுக்கு ஃப்ளின்ட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம், ஸ்டாச்சு, வுட்டு தான் தேவைப்படும். வேறு எதுவும் தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஃபஸ்ட்டு மாதிரி ஞாபகம்லாம் இல்லை. கொஞ்சம் கேமும் மறந்துருக்கு. அதனால் இருக்கிற ஞாபகம் சக்தி வச்சு தான் ஓரளவுக்கு ஓரளவுக்கு தான் கேம் ஞாபகம் இருக்குது. சரி வாங்க, இப்போ ஒரு ஸ்டோன் ஆச்சிட்டை செஞ்சுட்டு நம்ம இப்போ ஒரு டார்ச்சையும் செஞ்சுட்டு நம்ம பாட்டுக்கு எப்பயும் போல் கேம் விளாட ஆரம்பிச்சிடலாம். போக இந்த கண்ட்ரோல்ஸ் தான் கொஞ்சம் கூட எனக்கு பிசியில் இருக்கிற மாதிரி இருந்ததுனால சப்போர்ட் ஆகவே மாட்டேங்குது. விளாட சரியாக போயிடும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 3வது லெவலில் இருக்கோம். 4வது லெவல் போனால் தான் நம்மளால் வீடியோ கட்ட முடியும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் ரிசோர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக எப்படியும் 4வது லெவல் போயிடுவோம். இந்த பெரிஸு, இந்த வுட்டெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக 4வது லெவல் போயிடுவோம். இந்த தேய்ச்சி வுட்டெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கிறேன். எப்படி வீடு கட்டுறதுக்கு தேவைப்படும், இதெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த அடி டக்குன்னு அடி. ஆனால் வுட்டு இதெல்லாம் பாருங்கள் அதிகமாக கிடைக்கிது. டக்குன்னு ரிசோர்ஸ் எல்லாம் ஈஸியாக கேதர் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அதிகமாக கிடைக்கிது. ஒரு அடிக்கு 100ண்ணா கிடைக்கிதுன்னா பாருங்களேன், 100 வுட்டு. நம்மளும் அப்படியே 3வது 4வது லெவல் வந்துட்டோம். லேர்ன் பண்ணலான்னா லெவலப் பண்ணால் தான் லேர்ன் பண்ண முடியுமா? டெவலப் பண்ணிட்டோம். இப்போ இந்த வீடு கட்டுறதுக்கான இந்த தேச்சோட ஹவுஸ் இது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கலாம். இன்கிராம் பாயிண்டில் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிட்டு வீடு கட்டுறதுக்கான வேலையை ஆரம்பிப்போம். நம்ம இப்போ இந்த இடத்துல தான் எப்பயுமே நான் வீடு கட்டுவேன். இந்த மரத்தையும் எப்பயும் நான் தான் உடைப்பேன். இந்த இடத்துல இது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், இதையும் உடச்சிருந்துடலாம். இதை ஃபுல்லாக உடச்சிருந்துட்டு இப்போ இந்த இடத்துல தான் நான் எப்பயுமே ஆர்க்கில் வீடு கட்டுவேன். பழைய ஓல்டு ஆர்க்கில்
அதையும் இங்கேயும் பண்ணலாம். ஒரு சின்னதாக தான் வீடு கட்ட போகிறேன். 4க்கு 4 போட்டு வீடு கட்ட வேண்டியது தான். நம்மளால் இப்போ 2 தான் செய்ய முடியும். அதனால் நம்ம ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஒருத்தன் டேம் பண்ணிட்டு வந்தால் கொஞ்சம் வீடு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அவன் இருக்கானான்னு தெரில. நான் எப்பயுமே ஆர்க்கில் வந்தால் முதல்ல அவனை தான் டேம் பண்ணுவேன். பார்க்கலாம் இந்த டைம் இந்த ஆர்க்கில் யாரை நான் முதல்ல டேம் பண்ணுறேன் அவன் தான் கிடைக்கிறானான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே தான் எங்கேயாச்சும் ஸ்பான் ஆகிருப்பான். பார்க்கலாம் கிடைக்கிறானான்னு. கிடைக்கிற மாதிரி தெரில. போகிற வழியில் இந்த 2 டிலப்போசாரஸ் இருக்கானுங்க பீடாவானுங்க. இவனுங்கெல்லாம் கொண்டோம்னா கொஞ்சம் லெவல் ஏறும். அடி 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 எப்படி கடிக்கிறான் பாருங்க இவனுங்கெல்லாம். ஆனால் ஈஸியாக செத்துட்டான். லெவல் கம்மின்னு தான் நினைக்கிறேன். இன்னொருத்தன் வேறு வரான். அவனையும் போட்டு தள்ளிட்டு லெவல் ஏற்றிட்டு நம்ம போய் அவன் ஸ்பானாக இருக்கானான்னு பார்க்கலாம். ஸ்பானாக இருந்தானா அவன் டேம் பண்ணிட்டு இருந்தால் கொஞ்சம் ரிசோர்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வீடு கட்டுறக்கலாம் அவனே எடுத்து வந்துடுவான். அதுவும் இல்லாமல் நான் ஏன் அவனை டேம் பண்ணணுன்னு நினைக்கிறேன்னா அவன் மேலே ரைடு பண்ண முடியும்னுலாம் சொல்கிறானுங்க. தெரியல என்னென்னு. அதுக்கோசரமே நான் டேம் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சி தான் அவன் வீடு அப்புறம் கட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு டேம் பண்ணலான்னு ஓடி வந்துட்டேன். நானும் அவனை தேடிக்கிட்டே இருக்கேன். கிடைக்கவே மாட்டேன்ட்டான். அப்புறம் வேறு வழியே இல்லை. இந்த சைடு இங்கே எங்கேயாச்சும் இருப்பானான்னு தேடி பார்த்தேன். கிடைக்கவே இல்லை. அப்புறம் இங்கே ஒரு எக்ஸ்ப்ளோர் நோட் இருக்கும். சரி வந்ததும் வந்துட்டோம். எக்ஸ்ப்ளோர் நோட் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். போய் வீட்டை கட்ட வேண்டியதான் அப்படின்ட்டு இங்கே ஒரு எக்ஸ்ப்ளோர் நோட் இருக்கும். அதை எடுத்துகிட்டு இவனுங்க வேறு வந்துடுறானுங்க. இவனுங்களை யார் இந்த மேட்ச்லாம் வெளியே விட்டுட்டு வந்துட்டானுங்க. இவனுங்க ஆவுனா வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பொருளெல்லாம் திருட்டு இருக்காங்க. சாப்பிட ஆவுனா வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருக்கானுங்க. இவனுங்க டஞ்சனுக்குள்ளே தான் இருப்பானுங்க. இவனுங்கெல்லாம் வேறு வெளியே விட்டுருக்கானுங்க. சுற்றி விட்டுருக்கானுங்க. கொஞ்சம் இதாக தான் இருக்க மாட்டேங்குது. நிறைய டைனோஸ்லாம் புதுசாக போட்டுருக்காங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் இந்த ஐலாண்ட் மேப்பை முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு காட்சியோட இடத்துலலாம் நம்ம வந்து ப்ளே பண்ணணும். ஐலாண்ட் மேப்லேயே தேய்ச்சிட்டு இருக்க வேணான்னு பார்க்குறேன். கொஞ்சம் லெவல்லாம் வந்திருக்கு. அந்த லெவலில் இது பண்ணிட்டு அவ்வளோ சீக்கிரம் நம்ம டக்குன்னு வீட்டுக்கு போயிட்டு வீடு கட்ட ஆரம்பித்தா தான் இது எக்ஸ்ப்ளோர் நோட் எடுத்ததுக்கான கொஞ்சம் லெவலை பார்க்க முடியும். போகிற வழியில் ஒரு ட்ராப் இருந்தது. இந்த ட்ராப் எடுத்துகிட்டு பார்க்கலான்னா உள்ளே ஒரு சேடல் தான் இருந்தது. சப்ளை கிரேட்டுக்குள்ளே இது என்ன சேடல்னு கூட நான் பார்க்கல. டக்குன்னு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனால் தான் இந்த எக்ஸ்ப்ளோர் நோட் டைம் முடியுங்காட்டி ஒரு 10 லெவல் 5 லெவல் ஆச்சுன்னு டக்குன்னு போகணுன்னு தான் நான் டக்குன்னு ஓடி வந்துட்டேன் அங்கேருந்து. அந்த இதெல்லாம் அதுவும் இல்லாமல் ஸ்கிப் பண்ணிட்டு ஓடி வர்றதானே அது உங்களுக்கே தெரியும். இந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு 3 இது தான் நம்மளால் செய்ய முடியுது இப்போதைக்கு. 3 இதை ஏதாச்சும் போட்டு நம்ம அப்புறம் இன்னும் கொஞ்சம் டக்குன்னு ரிசோர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வீடை கட்ட ஆரம்பிச்சிடலாம். நான் இந்த கேமை அல்ட்ரா ஹெச்டி அதாவது ஃபுல் ஹெச்டியில் இந்த கேம் வச்சுருக்கேன். ஐசி ஹெச்டி இதில் கிராஃபிக்ஸில் வச்சுருக்கேன். என் ஃபோனுக்கு சப்போர்ட் ஆகுது. உங்கள் ஃபோனில் நீங்கள் கிராஃபிக்ஸ் என்ன லெவலில் வச்சுருக்கீங்க, லோ லெவலில் இல்லை டிஃபால்ட்டில் வச்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃபோனுக்கு இந்த கேம் சப்போர்ட் ஆகுதான்னு சொல்லுங்கள். அப்படி சப்போர்ட் ஆகலைன்னா உங்கள் ஃபோன் மாடல் என்ன கம்பெனிலாம் கொஞ்சம் கமெண்டில் போட்டு விட்டிங்கன்னா அடுத்த பார்த்து செகண்ட் ஹேண்டில் ஃபோன் வாங்குறவங்களுக்குலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் கமெண்டில் போட்டு விடுங்க. நம்மக்கிட்ட இப்போ ஒரு 3 பிளாட்ஃபார்ம் இருக்குது. இது பேர் என்ன சொல்லுவாங்க, அது டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. அதனால் பிளாட்ஃபார்ம்னே வச்சுக்கலாம். இப்போதைக்கு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதுக்காட்டி பசி வேறு டக்குன்னு எடுக்குது. செட்டிங்ஸில் போய் ஏதாச்சும் மாற்றணுமான்னு தெரியல. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியெல்லாம் அது சாப்பிட்டேன். அதுங்காட்டி பசி எடுக்குது. அப்புறம் நம்ம மறுக்க 3 இது தான் போட்டிருந்தோம். கொஞ்சம் செஞ்சு 4வது இது போகலான்னு பார்த்தா பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு கண்ட்ரோல் டக்குன்னு வரமாட்டேங்குது. கொஞ்சமாக தான் பழகிட்டுருக்கேன். போக போக சரியாக போயிடும்னு நினைக்கிறேன். ஒரு இது வேறு வேஸ்ட் ஆகிடுச்சு. இதுலேயே திருப்பி கொடுத்துட்டேன். சரி இப்போ கொஞ்சம் டோர் ஃப்ரேமு டோரு இதெல்லாம் கிராப் பண்ணிக்குவோம். அதெல்லாம் கிராப் பண்ணிட்டு சும்மா ஒரு 4க்கு 4 இது மாதிரி தான் வீடு கட்ட போகிறேன். அதனால் சிம்பிளாக இருந்தால் போதும். சும்மா ஒரு சிம்பிள் பெட்டு வைக்கிறது மட்டும்தான் வீடு கட்டுறேன். மிச்சதெல்லாம் நான் வெளியவே வச்சு பார்த்துக்குவேன். போக போக ஸ்டோனு இந்த மாதிரி வீடெல்லாம் பெருசாக அப்கிரேட் பண்ணுவோம். எவ்வளோ சீக்கிரம் நான் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடணும். தேவையான டைனோஸ் மட்டும் டேம் பண்ணுவோம். பழைய டைனோவே டேம் பண்ணிகிட்ருக்க வேணாம். புதுசாக என்னென்ன டைனோ இருக்கோ முடிஞ்ச அளவுக்கு அதை மட்டும் டேம் பண்ணுவோம். இதில் கிபிள்லாம் செய்ய முடியுமா என்னென்னு வேறு தெரில. நிறையா இது இனிமேல் தான் நான் பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வீடியோவை இது பண்ணணும். இப்போ இங்கே ஒன்று வச்சாச்சு, இதில் ஒன்று வைக்கணும், இங்கே ஒன்று வை இன்னும் ஒரு 4-5க்கு மேலே தேவைப்படும்னு நினைக்கிறேன். இந்த இதெல்லாம் செவருங்கெல்லாம் நம்ம போயிட்டு டக்குன்னு ரிசோர்ஸ் எடுத்துகிட்டு வந்து கிராப் பண்ணிட்டு இங்கே ஒன்று வச்சிடலாம். அதுங்கிட்ட லெவல்லாம் நல்லா ஏறுது. ஒரு 10 லெவல் 15 லெவல் போயிட்டோன்னா போதும். ஏதோ ஒரு டேனோ டேம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சேடல் செஞ்சுட்டு இந்தாண்ட ஒன்று வைக்கணும். இதில் வீடு கட்டுறதும் எப்படி கட்ட முடியும்னு தெரில. அதே ஃபஸ்ட்டு ஆர்க்கு பழைய ஆர்க்கு மாதிரியே கொடுத்துருக்காங்களா இல்லை நிறையா இதெல்லாம் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. அதையும் பார்க்கணும். நம்ம அப்புறமா அதெல்லாம் பார்க்கலாம் அடுத்தடுத்த எபிசோடில். இப்போ இது இங்கே பார்த்திங்கன்னா ஹைட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கா. இன்னும் ஒரு லெவல் இன்னும் ஒரு ஹைட் ஏற்றலாம். இன்னொரு ஹைட்டு அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா தலை முட்டிக்கிட்டே இருக்கும். அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் லெவல் ஏற்றிக்குவோம். இந்தாண்ட இது வை இன்னும் ஒரு 3-4 தேவைப்படுது. அதையும் கிராப் பண்ணிவிட்டு இதை வச்சிட்டோம்னா அடுத்தது டேம் பண்ண போயிடலாம். அதுங்காட்டி செட்டிங்ஸில் அதிகமாக பசி எடுத்துகிட்டே இருக்குது. அது எதுவும் போய் மாற்றிட்டு வந்தேன். கொஞ்சம் பசி எடுக்காத மாதிரி டக்குன்னு பசி எடுத்துகிட்டே இருக்குது. வாட்டர் ட்ரெயின் ஆகிட்டே இருந்தது. அதை கொஞ்சம் போய் செட்டிங்ஸில் மாற்றிட்டு வந்தேன். அதுங்காட்டி
மாற்றிட்டு வந்தேன். எக்ஸ்ப்ளோர் நோட்டு டைமும் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 14 லெவலுக்கு பக்கம் வந்திருக்கோம். 16 லெவலுக்கு பக்கம் வந்திருக்கோம். சரியாக தெரிய மாட்டேன்ருச்சு இங்கேருந்து பார்த்தேன். அதனால் குத்தி மதிப்பாக தான் சொல்லியிருக்கேன். 14 லெவல்னு தான் நினைக்கிறேன். 14 லெவல் வந்துட்டோம். இப்போ ரூஃப் போட்டோம்னா இந்த இது முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள் தப்பாகவே வச்சிட்ருக்கேன். போக போக சரியாக போயிடும். இதை எடுக்க முடியுமா இல்லை டெமாலிஷ் பண்ணுமா? பிக்கப் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. எப்படியோ பிக்கப் பண்ணியாச்சு. ஒரு இது வேஸ்ட் ஆகிருமேன்னு நினச்சேன். கரெக்டாக வேஸ்ட் ஆகாமல் எப்படி எடுத்துட்டோம். இதை கரெக்டாக ஒரே ஒரு இது 3 இது மட்டும் வச்சிட்டோம்னா வீடு கட்டி முடிச்சாச்சு. அடுத்த இது டேம் பண்ண தான் போகிறோம். அவ்வளோதான். 1 2 இது 1 மட்டும் வச்சிட்டோம்னா முடிஞ்சுதுங்க. அவ்வளோதான். எப்படி ஒன்று வச்சு வீட்டை முடிச்சிட்டேன். இப்போ ஒரு சிம்பிள் பெட்டை கிராப் பண்ணி சிம்பிள் பெட்டை வச்சிட்டோம்னா இனிமேல் ஸ்பானாக வைக்கலாம். இங்கேயே இல்லை அவ்வளோ தூரத்துலேருந்து ஓடி வர தேவையில்லை. அதுக்கோசரம் தான் நான் ஃபஸ்ட்டே வீடு கட்டினேன். அவ்வளோ தூரத்துலேருந்து ஓடி வரணுமேனு. இப்போ நம்ம கொஞ்சம் பவ்வு ஏரோலாம் கிராப் பண்ணிவிட்டு டேம் பண்ண போயிடலாம். பவ்வு ஏரோ போலோ இதெல்லாம் போலோவோ அது பேர் என்னமோ வரும். டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்குது. தப்பாக சொன்னால் மன்னிச்சிக்கோங்க. நான் கொஞ்சம் பேர்லாம் தப்பாக தான் சொல்லுவேன். டக்குன்னு ஞாபகம் வராது. அதனால் தேவையான இதெல்லாம் இது பண்ணிக்குவோம். அதுக்கு முன்னாடி ஓவர் வெயிட் ஆகிடுறான் டக்குன்னு. அதனால் ஒரு செஸ்ட் பாக்ஸை செஞ்சுட்டு அதுக்குள்ளே வச்சிடலாம். ஸ்டோரேஜ் பாக்ஸ் செஞ்சு அதுக்குள்ளே தேவையில்லாத பொருளெல்லாம் வச்சுட்டு கிராஷ் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு நம்ம டேம் பண்ண போகிறதில்ல. ஒருத்தனை கொலை பண்ணணும். அவன் ஸ்பான் ஆகிருப்பான்னு தான் நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். இந்த ரிவரை கிராஸ் பண்ணிட்டு அந்தாண்ட போவோம். அவனை கொண்டா கொஞ்சம் லூட்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இதில் டைனோவை கொண்டா டைனோவில் வந்து லூட்டெல்லாம் கிடைக்கிற மாதிரி வச்சுருக்காங்களா என்னென்னு வேறு தெரியல. போய் பார்த்தா தான் தெரியும். பவ்வு ஏரோலாம் செஞ்சிச்சு. ஒரு 70 ஏரோ பக்கம் செஞ்சுருக்கேன். ஒரு 3 ஓலா செஞ்சுருக்கேன். போகிற வழியில் இந்த டெர்போசாரஸ்லாம் இருக்கானுங்க. இவங்களாம் கொண்டா கொஞ்சம் லெவலில் டக்குன்னு ஏறி அதுவும் ஈஸியாக கொல்ல முடியல இவனுங்களாம். அதனால் இவனுங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக டக்குன்னு கொண்டிங்கன்னா கொஞ்சம் லெவல் ஈஸியாக ஏற்றிக்கலாம். அவங்களால ஈஸியாக லெவல் ஏற்றிக்க முடியும். ஒருத்தன் எச்சை துப்பி விட்டு ஓடிட்டான். பீடாவான் ஒருத்தன் செத்துட்டான். ஒருத்தன் ஓடிட்டான் அடி வாங்கிட்டு. ஆனால் ஐடு மீட்டெல்லாம் பாருங்கள் நல்லாவே அதிகமாகவே கிடைக்கிது என்னோட. அங்கே ஒரு சப்ளை கிளியர்ட் வேறு இறங்குது. அப்புறமா போய் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம தேடி போகிறது யாருக்கு தெரியுமா? முதல்ல வாயன் சார்க்கோவை தான் தேடி போகிறான். அவன் ஏதோ அங்கே இருக்கான் பார்த்துட்டோம். ஆனால் அவனை அடிக்கலான்னு எய்ம் பண்ணால் அதுக்காட்டி பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அவன் நம்மளை பார்த்துட்டானான்னு தெரில. கொஞ்சம் எதுக்கும் பின்னாடி ஓடி போயிட்டு சாப்பிட்டு அப்புறம் போய் அடிக்கலாம் அவனை. இல்லைன்னா நம்மளை ஈஸியாக கொண்டு போடுவான். பார்க்கலாமா நம்மளை பார்த்துட்டானா? இல்லை நம்மளை ஒன்றும் பார்க்கல. அங்கே தான் இருக்கான். எனக்கு ரொம்ப இந்த கண்ட்ரோல் எங்கே திரும்ப அடி வாங்கிச்சு இந்த ஏரோ விடும்போது தான். என்னால் சரியாக எய்ம் பண்ணி ஏரோவே விட முடிய மாட்டேன்ருச்சு. சென்சிட்டிவிட்டியெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ நேரம் இதாயும் என்னால் ஒரு ஏரோ கூட கரெக்டாக அடிக்க முடிய மாட்டேங்குது. மிஸ் ஆகிட்டே இருக்குது. அவன் மேலே சரியாக பட மாட்டேன்ருச்சு. அதோட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அடிச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் எப்படியோ ஒன்று சரி பண்ணி இது பண்ணிடுறேன். இவன் எங்கே தண்ணிக்குள்ளே போனவன் ஆளையே காணும். வரான் இன்னும் இவ்வளோ வேகமாக வரான். இவனால் ஈஸியாக கொண்டுருவேன். இதில் என்னன்னு தெரியல அடிக்கவே முடிய மாட்டேங்குது. ஒரு ஏரோவை கூட ஷூட் பண்ண முடிய மாட்டேங்குது. இவன் வேறு இவ்வளோ வேகமாக வரான். அவன் பவராக இருக்கானே எனக்கு சுட தெரியலையான்னு தெரில. இவனெலாம் இந்நேரத்துக்கே நான் கொண்டிருப்பேன். நார்மலாக ஓல்டு ஆர்க்கில் இருந்தால் இப்போல்லாம் அடிக்கிறானே இவனை கொல்லவே முடியல. ஓடு இந்நேரத்துக்கு நான் இவனை கொண்டிருப்பேங்க. ஓல்டு ஆர்க்கில் அந்த இப்போ பாருங்க ஒரு எய்ம் கூட சரியாக அடிக்க முடிய மாட்டேங்குது. ஒரு ஏரோ தான் பட்டிருக்கு. இன்னொரு ஏரோ போடுமா மிஸ் ஆயிடுச்சு. இன்னொரு ஏரோ வச்சு நான் கரெக்டாக அடிச்சிடணும். வரானே ஐயோ கொண்டுருவானாட்டுக்குங்க. நம்மளை முதல்லையே செத்துட்டேன். இன்னொரு டைம் சாகவே நான் விரும்பலை. அதனால் எப்படி தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். ஆளை காணோம். இங்கே ஆளையே காணோம். எங்கே இருக்கான்? அங்கே இருப்பான்னு நினைக்கிறேன். எங்கேயாச்சுன்னு ஒன்று வருவானா? இங்கே ஆளையே காணோம். வந்துட்டு இருந்தவன் ஆளை காணோம். எங்கேங்க போனால் திடீர்னு ரீஸ்பான் ஆகிட்டானா? அங்கே என்னமோ நவுறுதான். இதில் டைனோவும் ரொம்ப தூரத்தில் இருந்தால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. பக்கத்தில் போனால் தான் தெரியுது. அங்கே அவன் அசையறனால தான் தெரியுது. இல்லைன்னா அவன் இருக்கிறதே தெரியாது. இங்கேருந்து பார்த்தா கூட அவ்வளோக்கு தெரிய மாட்டேங்குது. நானே சும்மா குட்டாம்பகல் வச்சு தான் எய்ம் வச்சு விட்றேன். அதுலேயும் 1 2 தான் படுது. ஒழுங்காகவே பட மாட்டேங்குது. அவன் மேலேயே அங்கே ஏதோ மரத்தில் சிக்கிட்டான்னு நினைக்கிறேன். அதனால தான் அவனை நவர முடியாமல் அங்கேயே நிற்கிறான். இப்போ தான் கரெக்டாகவே படுது ஏரோ. நம்ம இப்போ போய் அடிக்கலாமா? பக்கத்தில் போகலாமா? ரிலீஸ் ஆகி வந்துடுவானா? இங்கேருந்து அடிப்போம். இல்லை கொஞ்சம் வேணாம் பக்கத்தில் போய் பார்ப்போம். அவன் லாக் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். நல்லா மரத்தில் அவன் நல்லாவே லாக் ஆகிட்டான். இப்போ இங்கேருந்து ஒரு ஏரம் விட்டாலும் செத்துருன்னு நினைக்கிறேன். செத்துட்டான். ஏன்னா ஏற்கனவே ஒரு 2 3 ஏரம் விட்டு நல்லாவே அடிச்சிட்டேன். இதில் இந்த நம்ம பழைய ஆர்க்கெல்லாம் இப்படி ஏரம் விட்டுட்டு நம்ம அந்த பக்கத்தில் போனால் அந்த பழைய ஏரம்லாம் எடுப்பான். இதுலேயும் எடுப்பான்னு தான் நினைக்கிறேன். அப்போ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். எடுக்கிறானான்னு ட்ரை பண்ணி பார்க்குறேன். எடுக்க மாட்டேங்கிறான். சரி இவன் இன்வென்ட்ரியில் நான் இவனை கொன்னதுக்கு காரணமே ஏதாச்சும் நான் மெட்டலில் ஏதாச்சும் டூல்ஸ் தருவான்ட்டு கொண்டான பார்த்தா வெறும் 6 ஏரோ ஒரே ஒரு ஸ்டோன் பிக்கெக்ஸ் தான் தரான். வேஸ்ட்டு. நான் இவனை கொன்னதே நான் அதுக்கோசரம் தான். இடி வாங்கி கொண்டு ஒரு லூட்டும் தரல. ஐடு தான் தரான். சரி விடுங்க ஏதாச்சும் இது செய்யறதுக்கு யூஸ் ஆகும் ஐடு.
அந்த இதுக்கு ஹைட்டாச்சும் கிடைக்கிது. ஆனால் பாருங்கள் 100 150 மேலே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு 2 பேர்த்த கொண்டாலே ஒரு 150 ஹைட்டுக்கு பக்கம் எடுத்துக்கலாம் மாட்டேங்குது இவனுங்களையே. நமக்கு லெவலப்பும் கொஞ்சம் வந்திருக்கு. கொஞ்சம் லெவலப் பண்ணிவிட்டு என்னென்னு பார்க்கலான்னு. இப்போ நம்ம எத்தனாவது லெவலில் இருக்கோம், இதை லெவலப் பண்ணிவிட்டு நம்ம எத்தனாவது லெவலில் இருக்கோன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தேடி பார்ப்போம் எத்தனாவது லெவலில் இருக்கோம். நம்ம இப்போ 18வது லெவலில் வந்துட்டோம். ரேப்டரே நம்மளால் டேம் பண்ண முடியும். அதனால் நம்ம இப்போ ரேப்டரே டேம் பண்ணிடலாம். நம்ம போய்ட்டு கொஞ்சம் ரேப்டரை ட்ரெயின் பண்ணுறதுக்கான பொருளுங்கள்லாம் இது பண்ணிட்டு வந்துடலாம். வீட்டுக்கு வந்துட்டு இந்த லெதர் ஆர்மரு கிராப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரேப்டரை டேம் பண்ணுறதுக்கான இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கப்போ இங்கே ஒரு சப்ளை கிரேட் இறங்கிச்சு. அப்பையிலேயே காரணம் இது பண்ண போனப்பயே சார்க்கோவை கொல்ல போனப்பயே. அப்போ பார்த்தா இங்கே வந்து பார்த்தா ஒரு 8 கீஸ் இருக்குது, கொஞ்சம் லூட்டுங்கள்லாம் இருக்குது. சப்ளை கிரேட் எடுத்தாலே இந்த கீஸுக்கெல்லாம் இதாக மாட்டேங்குது. கீஸுக்கு என்ன யூஸ்ன்னு தெரில, ஆனால் கிடைக்கிது. ஏன் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதில் டபுள் டேப் பண்ணால் மொத்த லூட்டும் வரும்னு பார்த்தா ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்குது. ஸ்லைட் பண்ணி போட வேண்டியதாக இருக்குது. அதனால் எல்லாத்தையும் எடுத்து போட்டு வீட்டுக்கு போகலான்னு போயிட்டுருந்தேன். போகிற வழியில் தான் இங்கே ஒருத்தனை பச்சை கலரில் பார்த்தேன். இங்கே இருக்கான் பாருங்க, இவனை தான் சரி போகிறேன். இவன் ஏன்னு சும்மா விட்டு போகணுன்ட்டு இவனை ஒரு டேம் பண்ணி பார்க்கலான்ட்டு வந்தேன். இவனும் கரெக்டாக நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரியே மொஜோபெரி கேட்டான். சரி ஒரு ஸ்பீடு கொடுத்தேன். ஒரு இது டேம் பண்ணலான்னு ஒரு இது கொடுத்துட்டேன். அடுத்த இது பார்த்தா அப்புறம் கொஞ்சம் நேரம் இது கழிச்சு இன்னொரு இது கேட்டான் ஃபுல் இது. அதையும் கொடுத்து டேம் பண்ணிட்டேன். இவனுக்கு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லுங்கள். நான் இப்போதைக்கு எந்த பேர் வைக்கல. இவனுக்கு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லுங்கள். அப்புறம் அவனை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு நான் ரேப்டரை டேம் பண்ணலான்னு வந்தேன். இங்கே பார்த்தா ஒரு காரணம் இங்கேருந்து யார் கூடயும் சண்டை போட்டுட்டு இருந்தான். யாருன்னு தெரியல. சரி நம்ம இங்கேருந்தே அடித்து கொண்டு இவன்கிட்டயாச்சும் ஏதாச்சும் லூட்டு கிடைக்குமான்னு பார்க்கலான்னு பார்த்தேன். என்னால் கரெக்டாக எய்ம் பண்ணி அடிக்க முடிய மாட்டேங்குது. அவன் அங்கே தான் இருக்கான்னு தெரியுது, ஆனால் கரெக்டாக எய்ம் பண்ணி விட்றான். அதாவது எய்ம் கரெக்டாக வைக்க முடியுது. ஏரோ டக்குன்னு ரிலீஸ் ஆகி போக மாட்டேங்குது. இல்லைனா நான் ஏரோ பட்டனை தொடுறேன், ஆனால் ஏரோவே இதாக மாட்டேங்குது. அந்த பிரச்சனை கொஞ்சம் இருக்குது. அது என்னென்னு கொஞ்சம் பார்க்கணும் நான். அதெல்லாம் பார்த்துட்டு இவன் அங்கே சண்டை போட்டுட்ருக்கான். நம்ம அடிக்கிறதே பட மாட்டேங்குதா என்னென்னு தெரில. கொஞ்சம் ஜூம் பண்ணி அடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். வரான் அட்ரா. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அந்த ஏரோ பட்டனை தொடுறேன், ஆனால் ஏரோ லாக் ஆகி வெளியே போக மாட்டேங்குது டக்குன்னு. அதனாலேயே இவன் நம்மளை அடித்தே கொண்டு போனதுக்கு இவன் வேறு இன்னும் இவ்வளோ பவராக அடிக்கிறான். இவங்கெல்லாம் ஈஸியாக நம்ம கொண்டுலாங்க, ஆனால் இந்தளவுக்கு பவராக அடிக்கிறாங்க. பவ்வு எடுத்தாலே ஒரு 3/4 டைனோஸை உங்களால் ஈஸியாகவே கொல்ல முடியும். ஆனால் இவெல்லாம் இப்போ நம்மளை இந்த அடி அடிக்கிறான். நம்மளை எப்படி கொன்னேட்டான். நம்ம திரும்ப அங்கேருந்து ஸ்பான் ஆகி ஓடி வந்து அந்த லூட் எடுக்கலான்னு வந்தால் அந்த லூட்டுக்கு பக்கத்துலேயே இந்த காரணம் பையன் நின்றுட்டு சுற்றிட்டு இருக்காங்க பாருங்கள். அங்கேயே நிற்கிறான் தெரியுதா உங்களுக்கு? வரான் பாருங்க. அங்கே தான் நம்ம செத்து போன லூட் இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே இருக்கான். ஓடி வரான். நான் இப்போ எதுக்கு இங்கே வேகமாக ஓடிட்டுருக்கேன்னா, இந்தாண்ட ஏதாச்சும் ஒரு ட்ரைக்கு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். எப்பயுமே உங்களுக்கு ஒரு கார்னிவரை டைனோ துரத்துதுன்னா ஏதோ ஒரு ட்ரைக்கு அந்த மாதிரி இருக்குதுன்னா அதுக்கு பக்கத்தில் ஓடி போயிட்டு நின்றிங்கன்னா உங்களை அடிக்கும்போது அந்த ட்ரைக்கு மேலே அடி போடும். அப்போ அந்த ட்ரைக்கும் இவனுக்கும் முட்டிக்கும் நம்ம தப்பிச்சு ஓடி வந்துடலாம். அதுக்கு பிளான் பண்ணி தான் ஒன்று இந்த மரக்கட்டைங்கள்லாம் இடையில வந்துட்டு நம்மளை இது பண்ணிவிட்டு நம்மளை ஓட விடாமல் தடுத்துருச்சு. 2வது டைம் கொண்டுட்டான் நம்மளை. 2வது டைமு கொண்டுட்டான். நம்ம இப்போ திரும்ப ஸ்பான் ஆகி ஓடி வந்துட்டோம். இங்கே தான் கடைசியாக நம்மளை கொண்டுருக்கான். லூட் எடுக்க விடுவானா, அங்கே தான் இருக்கான். ஐயோ ஓடி வரான். நம்ம எப்படியாச்சும் ஓடிட்டு இவனை கொண்டு போய் ஏதோ ஒரு ட்ரைக்கு கிட்ட மாட்டி விட்டு ஓடி வந்துடணும். ட்ரைக்கெல்லாம் வேறு ஏதோ ஒரு டைனோ கிட்ட மாட்டி விட்டு ஓடி வந்துடணும். இல்லைனா நம்மளை துரத்திக்கிட்டே தான் இருப்பான். அவனை கொண்டு போய் ட்ரைக்கு கிட்ட மாட்டி விட்டு வந்துட்டேன். அவனுங்க 2 பேரும் சண்டை போட்டுருக்கானுங்க. நான் பாட்டுக்கு வந்துட்டேன். இந்த ஆர்க்கு அல்டிமேட்டில் எனக்கு பிடிக்காத நிறைய விஷயம் இருக்குது. அதில் விஷயம் என்னென்னா, நம்ம லாஸ்ட்டாக செத்த இடத்த தான் அவங்க காட்டுது. அதுக்கு முன்னாடி செத்த இடத்தெல்லாம் காட்டவே மாட்டேங்குது. அந்த லூட் எடுத்தால் தான் காட்டுது. லாஸ்ட்டாக செத்த லூட் எடுத்தால் தான் அதுக்கு முன்னாடி செத்த லூட்டை காட்டுது. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. கடுப்பாயிடுச்சு. முன்னையே நான் வந்தப்பே அந்த லூட்டு இது காமிச்சிருந்தா நான் இன்னத்துக்கு எடுத்துகிட்டு அந்த கார்னோவை கொண்டிருப்பேன். ஆனால் அது காட்டாதனால தான் எனக்கு இதாகிடுச்சு. இதே பழைய ஆர்க்காக இருந்தால் வச்சுக்கோங்க, நம்ம எத்தனை டைம் பக்கத்துலேயே செத்து போனாலும் இந்த க்ரீன் கலர் லைட்டு நம்ம எங்கெங்கே செத்துருக்கோன்னு காமிக்கும். அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது லாஸ்ட்டாக செத்த இடத்த தான் காமிக்கிதா, கடுப்பாயிடுச்சு. அதனால் அப்புறம் நான் ரேப்டரை டைம் பண்ணலான்னு இங்கே வந்தப்போ இங்கே இன்னொரு சப்ளை கிரேட் இருந்தது. இந்த சப்ளை கிரேட்டுக்குள்ளேயும் மறுக்க ஒரு 8 கீஸ் இருந்தது. இந்த 8 கீஸையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் லூட் இருந்தது, அதை எடுக்கலான்னு பார்த்தா அதுங்காட்டி எவனோ நம்மளை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான். யாரா நீங்களா கொஞ்சம் லூட் எடுத்துக்கிறேன் அவன் பார்த்தா இந்த டிலப்போசாரஸு நான் பீடவன். நான் லூட் எடுக்கும்போது தான் வந்துட்டு நம்மளை ஒரு வேலை நிம்மதியாக செய்ய விட்றாங்களா பாருங்கள். வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த சைடு அதிகமாக ரேப்டர்லாம் சுற்றுவானுங்கன்னு தெரியும், எனக்கு தெரிஞ்சு தான் வந்தேன். இங்கே லூட் எடுக்கலாம்னு பார்த்தா அதுங்காட்டி ஒரு ரேப்டர் வந்துட்டான். இந்த ரேப்டர் நான் ஏன் இப்போ ஓடிட்டுருக்கேன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே இவன் ஒருத்த மட்டும் இருக்க மாட்டான். எப்படியும் 4-5 ரேப்டரு தான் ஒட்டுக்காக தான் சுற்றுவானுங்க இந்த ஏரியாவில். அதனால தான் நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் டேம் பண்ணிக்கலான்ட்டு ஓடிட்டே இருக்கேன். இவன் வேறு பின்னாடியே வரட்டிட்டு வந்துட்டுருக்கான். அவ்வளோதான், ஒன்று கொஞ்சம் கீழே இறங்கிட்டோம்னா ஓரளவுக்கு சேஃப் ஆகிரும். அங்கெல்லாம் எவனும் வரமாட்டான். அவளுக்கு
கில் பண்ணுற அளவுக்குலாம் இவனுக்கும் அந்த சைடில் ஸ்பான் ஆக மாட்டாங்க. அதுக்கு தான் ஓடிட்டுருக்காங்க. கொஞ்சம் கீழே கூட்டிகிட்டு போவோம், பின்னாடி அப்படியே விரட்டிட்டு வந்துட்டுருக்கான். கரெக்டாக வரான். நம்மளும் ஓரளவுக்கு சேஃபான இடத்துக்கு வந்துவிட்டோம். இப்போ நம்ம இவனுக்கு இந்த போலாவை போட்டு பிடிச்சிடலாம். கரெக்டாக இருக்கும் இந்த இடம். வாடா 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 கரெக்டாக சுற்றி போட்டோம்னா லாக் ஆகிடுவான். லாக் ஆகிட்டான். இப்போ இவன் டேம் பண்ண ஆரம்பிச்சிடலான்னு இல்லைங்க. இப்போ இந்த இதை எடுத்துகிட்டு இவனுங்கெல்லாம் யாருன்னே தெரியலைங்க. புதுசாக வந்து அடிக்கிறானுங்க. யாருன்னே தெரியல. இவனுக்கு ஹெல்த் வேறு எவ்வளோ இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. இந்தாண்ட காட்டுது. கரெக்டாக அடித்தா ஒரு 4-5 அடியிலே இதாகிடுவான். டோப்பர் இதாகிடுவான். ஆனால் கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. ஓரளவுக்கு தான் தெரியுது இருக்குங்களே. இவன் வேறு அடிச்சிட்ருக்கானே. ஐயோ, இந்த மாதிரி டேம் பண்ணுறப்ப இவனுங்களாம் அடித்தானுங்கன்னா நம்ம டோப்பர் இதோட அவனுங்க எழுத்து குறைச்சிட்றானுங்களா. அதனால் ஈஸியாக இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி செத்து போயிடுவானுங்க. ஆனால் நான் செத்து போயிடுவான்னு நினைக்கல. அவன் அடித்ததுனால தான் செத்து போயிட்டான். இல்லைன்னா வச்சுக்கோங்க, எப்பயுமே இத்தனை அடி அடித்தாலும் அவன் இதுதான் அவன் நாக்கு இது ஏறி நாக்கு தான் அவன். இவன் செத்தே போயிட்டான். அது எப்படின்னு தெரியல. ஏதோ செத்துட்டான். சரி, நம்ம இப்போ வேறு ராப்டரை தான் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். இவனுங்களெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கானுங்க. எவனும் ஒருத்தர் எங்கேருந்து வந்து அடிக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு டைனோ பக்கத்தில் இருக்கிறது கூட தெரிய மாட்டேங்குது. அதனால் அவனை கொண்டுட்டு அப்புறம் இங்கேருந்து ஓடி வர்றப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பேரசார் ஓடிட்டுருந்தேன். பேரசாரை சும்மா ஓட மாட்டான். எவனோ ஒருத்தன் துரத்துனா தான் எல்லாம் அடித்தா தான் ஓடுவான். அதனால் பக்கத்தில் ராப்டர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சி நின்று பார்த்தேன். எனக்கு ஒன்றுமே தெரியல. இங்கே பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா அங்கே இப்போ ஒரு டைனோ இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. ஓரளவுக்கு தான் தெரியுது. பக்கத்தில் போனால் தான் டைனோ இருக்கிறது தெரியுது. பார்த்தேன் எவனாச்சும் இருக்கானான்னு. எவனும் இருக்கிற மாதிரி தெரியல. சரி, உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம். அங்கே எங்கேயாச்சும் இருப்பான்னு தான் ஓடிட்டுருக்கேன். உள்ளே போனால் இந்த இடத்துல ஒரு ராப்டர் இருந்தான். சரி, கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு அவனை தனியாக கூட்டிகிட்டு வரணும்னு பக்கத்தில் போனான். அவன் ஒரு ராப்டர் தான் இருந்தான். நல்ல வேலை. ஒரு 4-5 ராப்டர் இருந்திருந்தானே நம்மளை கொண்டிருப்பானுங்க. ஒரு ராப்டர் இருந்தனால அவனை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டேன். எப்படியோ இந்த இடம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம போடுவோம். அவன் கொஞ்சம் இதாக தான் வரான். ஆனால் இந்த இடத்துல இது போடலான்னு பார்த்தாலும் நான் எப்போயோ கிளிக் பண்ணிவிட்டேன். ஆனால் போட முடிய மாட்டேன்ருச்சு கரெக்டாக. அதனால் இவன் நம்மளை போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருக்கான். இன்னும் ஒரு 2 இருக்குது. இதை போட்டோம்னா கரெக்டாக லாக் ஆகிட்டான்னா பரவாயில்ல. அவ்வளோதான். ஐயோ, நம்மக்கிட்ட இது வேறு முடிஞ்சிச்சு. நம்மளை கொண்டுருவானாட்டுக்கு. இந்த இடத்துல தான் நான் ஒரு பிளான் பண்ணி எப்படியும் நம்ம கொண்டுருவான். கீழே குதிச்சு செத்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அடுத்த டைம் வந்து டேம் பண்ணுறதுக்குன்னு கீழே குதிச்சு ஒரு பிளான் பண்ணி கீழே குதிச்சு செத்துட்டேன். திரும்ப போகிறப்ப தான் ஒரு யோசனை வந்துச்சு. அவன் நம்ம செத்த லூட்டுக்கு பக்கத்துலேயே இருந்தானே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு போலாவை செஞ்சுட்டு போயிடலாம். திடீர்னு பக்கத்துலேயே இருந்தானா நம்மளால் லூட் எடுக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு போலாவை செஞ்சுட்டு இருந்தாலும் இருப்பானேன்னு ஒரு டவுட்லேயே தான் போனேன். ஆனால் போய் திரும்பினோன்னு பார்த்தா இவன் பக்கத்துலேயே இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இவ்வளோ பக்கத்தில் இருக்கான். எதுக்கு உஷாராக நம்ம அந்த போலா செஞ்சுட்டு வந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதனால் டக்குன்னு ஒரு போலாவை போட்டு அவனை நிப்பாட்டிட்டு நம்ம போய் டக்குன்னு செத்த இடத்துல அந்த நம்மளோட லூட் எடுத்துருக்கலாம் அப்படின்னு அவனை போலாவை போட்டு நிப்பாட்டிட்டு டக்குன்னு போய் அவனா ஸ்டக்காகி நிற்கிறான். என்னன்னு தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் செட்டிங்ஸில் மாற்றணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நிறையா இது செட்டிங்ஸில் மாற்ற வேண்டியது இருக்குது. அதுக்காட்டி நம்ம இந்த இன்வெர்ட்ரியில் அவனை லாக் பண்ணி விட்டு நம்ம இந்த இன்வெர்ட்ரியிலேருந்து நம்ம லூட்டெல்லாம் எடுத்துக்கலாம். ஆக்சஸ் இன்வெர்ட்ரி கொடுத்து எடுங்கடா. என்னடா வரவே மாட்டேங்குது டக்குன்னு. ஆக்சஸ் இன்வெர்ட்ரின்னு போட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் தள்ளி ஓடிடலாம். இல்லைனா அவன் டக்குன்னு போலாலேருந்து ரிலீஸ் ஆகி வந்து நம்மளை அட்டாக் பண்ணாலும் அட்டாக் பண்ணுவான். இந்த இடத்துல தான் ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. இது எப்படி ஆச்சுன்னு தெரில. நீங்களே பாருங்கள். இப்போ ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் நடந்தது பாருங்கள். அதை நான் சொல்கிறத விட நீங்களே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா இதாக பாருங்கள், கூர்மையாக பாருங்கள். உங்களுக்கே தெரியும் என்ன நடக்குதுன்னு. சரி, இப்போ போலா செய்யலான்ட்டு கொஞ்சம் ரிசோர்ஸ் எடுக்கலான்னு ரிசோர்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். அங்கேருந்து பார்த்தீங்களா ராப்டர் ஓடி வரான். ஆனால் என்ன ஆகாயத்தில் பறந்துட்டு வரான். ஏதோ கிளிச் ஆகிடுச்சட்டுக்கு என் தலைக்கு மேலே பறந்து வந்துட்டுருக்கான். அதுவும் அடிக்கவும் ஆரம்பிச்சிட்டான். தலைக்கு மேலே வந்து சொத்துன்னு என்னால் அவனை அடிக்கவும் முடியாது. அவன் வேறு மேலே பறந்துட்டுருக்கானே. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு 5 நிமிஷத்துக்கு கிளிச் ஆகிட்டானே. என்ன பண்ணுறதுன்னு தெரில. திருப்பி அடிக்கவும் இல்லை. நான் பாட்டுக்கு ஓடிட்டே இருந்தேன். ஓடி போய் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு நான் பாட்டுக்கு ஓடிட்டே இருந்தேன். அவனும் பின்னாடி விடாமல் விரட்டிகிட்டே வந்துட்டு இருந்தான். ஏதோ கிளிச் ஆகிட்டான்ட்டுக்கு தலைக்கு மேலே உங்களுக்கு தெரியலைன்னு தெரில. கால் தெரியுது பாருங்கள். நம்ம தலைக்கு மேலேயே ஓடி வந்துட்டு ஏதோ அடிச்சுட்டே இருந்தான். இப்போ பாருங்கள் ஒன்றும் க்ளீனாக தெரியுது. அவன் தலைக்கு மேலே ஏதோ கிளிச் ஆகி என் தலைக்கு மேலேயே ஓடி வந்துட்டுருக்கான். அப்புறம் பார்த்தா இவ்வளோ ஹைட்டில் எப்படி பறக்கான்னு தெரியல. அங்கே பாருங்க தண்ணிக்கு மேலெலாம் ஓடுறான். பக்கெல்லாம் இன்னும் நிறைய இருக்குதாட்டுக்கு. கொஞ்சம் ஒரு அப்டேட் விட்டு அதை கொஞ்சம் நிறைய இதை சரி பண்ணானுங்கன்னா பரவாயில்ல. ஏகப்பட்ட பக்கு கிளிச்செல்லாம் இன்னும் இருக்குது. அவன் ஒன்றும் பாருங்கள் ஒன்றும் அதுக்கு மேலேயே தான் ஓடி வந்துட்டுருக்கான். நானும் இவனை என்ன பண்ணலாம், அடிக்கலாமா இல்லை கொண்டுடலாமா, கிளிச் ஆகிட்டானே இவன் கொண்டு வேறு இதை பிடிக்கலாமான்னு அடிக்கலான்னு விட்டா அடிக்கவே பட மாட்டேன்ட்டுருச்சு. நானும் விட்டு பார்க்குறேன். ஒரு அடி கூட பட மாட்டேங்குது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கல்லை தனியாக போய் விழுகிறது தெரியும். இவன் மேலே அடியே பட மாட்டேன்ட்டுருச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் அவன் அடிக்கிறதே இல்லை. நம்மளை அடிக்க முடியாமல் நின்றுட்டு மேலே நின்று ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். சரி, போலாவை போட்டு பிடிக்க முடியுதான்னு பார்க்கலான்னு போலாவையும் சுற்றி கொடுத்து பார்த்தேன். ஆனாலும் போலாவும் கரெக்டாக போட்டாலும் போலாவிலையும் அவன் மாட்டல. என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருந்தேன்.
அப்புறம் சரி எதுக்கும் ஒரு போலாலாம் போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு போலோ எடுத்து போகலான்ட்டு கிராப் பண்ணலான்ட்டு அப்புறம் போலாவை கிராப் பண்ணிகிட்டு இருந்தேன். போலாவை கிராப் பண்ணிட்டு இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம், இல்லைன்னா இவனை கொண்டுற வேண்டியது தான் அப்படின்னு வச்சேன். அப்புறம் போலாவை போட்டுட்டு இது பண்ணலான்றக்கும் போது தான் சரி அடித்து பார்ப்போம், அடித்தானா அடிபட்டுச்சு, அதனால் சரி அடித்து பார்ப்போம், டோப்பர் ரன் ஆனானா சரியாயிரும் அப்படின்னு நினச்சி அடிச்சுட்டே இருந்தேன். அதே மாதிரியே கொஞ்ச நேரத்துலேயே அவனுக்கு அடிச்சுட்டே இருக்கிறப்ப டோப்பர் ரன் பண்ணான். கொஞ்ச நேரத்துலேயே அடின்னு அடிச்சுட்டே இருந்தானா இப்போ பாருங்கள், இப்போ அடிச்சிட்டானா, இப்போ கொஞ்ச நேரத்தில் அவன் டோப்பர் ரன் பண்ணி ஓடுறானா, கொஞ்ச நேரத்தில் அவனும் டோப்பர் ரன் பண்ணி ஓடிட்டே இருந்தான். சரியாயிரும்னு நினச்சேன், ஆனால் சரியாகவே இல்லை. மறுக்க அதை அப்படியே தான் ஓடிட்டு இருந்தேன். சரி வேறு வழியே இல்லை, கேமை சேவ் பண்ணிட்டு வெளியே தான் போயிட்டு வரணுன்ட்டு கேமை சேவ் பண்ணிட்டு நான் வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தேன் சரியாயிட்டானான்னு. ஒரு இதுக்கும் போய் பார்ப்போம் அப்படின்னு சரியாயிட்டானு போய் பார்த்தேன். அதே மாதிரி இந்த கிளிச்சு சரியாகி அவன் கரெக்டாக ஓடி வந்தான். இப்போ இந்த போலாவை போட்டு டேம் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். போலாவை போட்டேன். இப்போ கரெக்டாக அடித்து பார்ப்போம், எத்தனை அடியில் டேம் ஆகும்னு தெரில. இன்னொரு அடி அடிப்போம், ரெண்டே அடியிலே டைம் ஆகிட்டான். ஏன்னா ஏற்கனவே நம்ம அடித்து வச்சுருந்தோம்லிங்க, அதனால் டக்குன்னு நாக் ஆகிட்டான். இப்போ இவனுக்கு நம்ம கிபில்லாம் செய்ய முடியுமான்னு தெரில. நம்ம இப்போதைக்கு ராமீட்டை வச்சே டேம் பண்ணுவோம். இவன் 1வது லெவலு ஃபீமேலு, ஆனால் என்ன பச்சை கலரில் கிடச்சிருக்கான். நமக்கு இன்றைக்கி கிடச்ச 2 டேனுமே பச்சை கலர் தான். நான் அதுக்காட்டி இவன் டேம் ஆகிட்டு இருக்கங்காட்டி நான் போய்ட்டு இவன் சேடல் செய்யறதுக்கான கொஞ்சம் ரிசோர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். அவ்வளோதான் டேம் ஆகிட்டேன். இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவனுக்கு நான் எந்த பேர் வைக்கல, நீங்கள் ஏதாச்சும் பேர் சொன்னீங்கன்னா அந்த பேர் வைக்கலாம். இவன் இன்னும் நான் சேடலுக்கு கிராப் பண்ணுறதுக்கு பாதி பொருள் எடுத்துட்டேன், அந்தாண்டா கூட்டிகிட்டு போயிடுவோம். இவனை இப்போ இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த தண்ணியில் இவனை கரெக்டாக கூட்டிகிட்டு போகணும். உள்ளே இருக்கிற இதுவனுங்கெல்லாம் அடித்து இவனை கொண்டக்கூடாது. இவன் 1வது லெவல்ன்றதுனால ஹெல்த்தும் கம்மியாக தான் இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக இவனை கூட்டிகிட்டு போய் அந்தாண்ட விட்டு நம்ம இவனுக்கான சேடலை கிராப் பண்ணி போட்டு இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ இவனுக்கு சேடலை போட்டுட்டு முடிச்சிடலாம். நான் இன்னும் இந்த தண்ணியை கிராஸ் பண்ணி வந்துட்டேன். கொஞ்சம் ரிசோர்ஸ் எடுத்துகிட்டு நம்ம சேடலை கிராப் பண்ணிட வேண்டியதான். நான் ரிசோர்ஸ் எல்லாம் எடுத்து சேடலையும் கிராப் பண்ணிட்டேன். இப்போ இவன் மேலே போட்டு ஒரு ரைடை பண்ணி பார்த்துட்டு இந்த எபிசோடை முடிச்சிட வேண்டியதாங்க. கரெக்டாக இருக்கும். அதோட இப்போ ஏறி உட்காந்துட்டோம். இவனுக்கு 2 அட்டாக் இருக்கும், 2மே வேலை செய்யுது. கரெக்டாக 2 அட்டாக்கும் வேலை செய்யுது. வேறு ஏதாச்சும் புதுசாக கொடுத்துருப்பாங்களோன்னு நினச்சேன், புதுசாக எதுவும் கொடுக்கல. அதே மாதிரி தான் இருக்குது. சரிங்க, எப்படியோ நான் சொன்ன மாதிரி ஒரு டைனோவையும் டேம் பண்ணிட்டேன். ஒரு டைனோ தான் டேம் பண்ணுவேன், 2 டைனோ டேம் பண்ணிட்டேன். இந்த வீடியோவும் இதோடய முடிச்சிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கடைசி வரையும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏதாச்சும் இந்த வீடியோவில் குற்றம் குறை இருக்குது, இப்படி வாய்ஸ் கொடுங்க அப்படின்னு தோணுச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் நிச்சயமாக திருத்திக்கவும் ட்ரை பண்ணுவேன். அதனால் சரி, ஓகே பாய்ங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.